முடிஞ்ச அளவு பழங்களை அப்படியே கடிச்சு சாப்பிட்றது நல்லது. டேஸ்ட் அதிகமாக இல்லாத ஒரு கிருணி பழத்தை சுகர் அதிகப்படியான சேர்த்து நம்ம சாப்பிடும்பொழுது வெயில மேனேஜ் பண்ணுறதை நினச்சிட்டு இன்னொரு நோய் நிலைக்கு போய்ட்டோம், டயபெட்டிக். ஸோ இப்போ யாருக்கு ஈஸியாக சுகர் அதிகமாக எடுத்தாலும் ஈஸியாக டயபெட்டிக்காக கன்வெர்ட் ஆயிடும். நம்ம கார்பரேட் வந்ததுக்கப்புறம் இப்போ விளம்பரங்கள்லேயே இருக்கும், பல்பி ஆரஞ்சு, நீங்கள் எப்போ ஆரஞ்சு சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விளம்பரங்களாக இருக்கட்டும். பழங்களுடைய டேஸ்ட், நேச்சுரல் டேஸ்ட்டே மறந்துருச்சு. இதுதான் நல்லது, இது கெட்டதுன்னு சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் தான் உண்மையாக ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர்ஸ், அக்கறை உள்ள டாக்டர்ஸ் எல்லாமே ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம். நாங்கள் இப்போ எல்லாரும் ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்டு இருக்காங்க. பட் அதில் நியூட்ரியன் வேல்யூன்னு பார்த்தா நம்மளுடைய கண்ட்ரி ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரியன் வேல்யூ விட ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான் அதில் இருக்குது. ஆரஞ்சு வந்து கிட்டத்தட்ட 10 மந்த் வரையுமே அது கெட்டு போகாமல் அப்படியே இருக்குது. பட் கமலா ஆரஞ்சு அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 15-20 நாளில் நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா அது அப்படியே அழுகி போயிடும், அது வந்து கெட்டு போகிடும். ஸோ அதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் இல்லாமல் ஒரு நியூட்ரியன் வேல்யூ முழுசாக இருக்கக்கூடியது வந்து இந்த கமலா ஆரஞ்சு. காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக சித்தா மற்றும் வர்மக்கலை நிபுணர் டாக்டர் திருஞானம் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சம்மர் வந்துருச்சு. பொதுவாகவே வந்து இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த காலத்துக்கு என்ன மாதிரியான உணவுகள் நமக்கு கிடைக்குதோ அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது பொதுவாக நிறைய டாக்டர் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அதுல குறிப்பா வந்து இன்னைக்கு வந்து கமலா ஆரஞ்சு பத்தி எங்களுக்காக சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சம்மர் சீசன்ல என்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம், பழங்கள், காய்கறிகள் அப்படிங்கிறது. ஸோ கமலா ஆரஞ்சு அப்படிங்கிறது, இப்போ ஆரஞ்சுலேயே வந்து 2 வெரைட்டி வருது, நம்மளால பார்க்க முடியும். நிறைய இடத்துல ஸ்டிக்கர்லாம் ஒட்டிடும், அதெல்லாம் பார்க்கவே பயமா இருக்கு, சாப்பிடலாமா வேண்டாமான்னு. முதல்லலாம் வந்து ஒரு பச்சை ஒரு ஷேடு வந்து அந்த ஆரஞ்சுல இருக்குல்ல சார், இப்போ அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. சாப்பிடும் போதே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போதே நிஜமாவே ரொம்ப பயமா இருக்கு. இது எப்படி சார் எடுத்துக்கலாமா? இது ஹெல்தி தானா சார்? ஆக்சுவலி நம்மளுடைய அந்த நீங்கள் சொன்னது சீசனல் ஃப்ரூட் அப்படிங்கிற சீசனல் ஃப்ரூட்டுங்கிற இதுவே மறைஞ்சிருச்சு. இப்போ தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த சீசனில் தான் இது கிடைக்கும், இந்த சீசனில் தான் இது கிடைக்குங்கிறது மறந்து போய் கார்பரேட் வந்ததுக்கப்புறம் இப்போ விளம்பரங்கள்லேயே இருக்கும், பல்பி ஆரஞ்சு, நீங்கள் எப்போ ஆரஞ்சு சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விளம்பரங்களாக இருக்கட்டும். மாம்பழம் வந்து இந்த சீசன் தான் தேவையில்லை, எப்போ உங்களுக்கு மாம்பழம் வேணும்னாலும் இந்த ட்ரிங்க் குடிங்க, மாம்பழம் அப்படியே பியூராக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விளம்பரங்களாக இருக்கட்டும். இது எல்லாமே இதை வச்சு வரக்கூடிய மார்க்கெட்டாக தான் இருக்குது. ஸோ ஆரஞ்சு ரொம்ப ரொம்ப நல்லது. எது நல்லது இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கிறாங்க. அதில் நிறைய கலப்படங்களை ஏற்படுத்தி அதை மக்களுக்கு சாப்பிட்டா நோயை உருவாக்கக்கூடிய தன்மையில மாற்றி தான் அது வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. இப்போ நீங்கள் பல்பி ஆரஞ்சாக இருக்கட்டும், இல்லை ஆரஞ்சு, இப்போ நீங்கள் ஆரஞ்சு இல்லாத காஸ்மெட்டிக்ஸே இருக்காது. ஸோ அது ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், க்ரீமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஆரஞ்சு 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 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லா குடிக்கிற ட்ரிங்க்லையுமே இப்போ இந்த சம்மர் வந்துருச்சுனாலே ட்ரிங்க்லையுமே ஆரஞ்சு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. ஏன்னா அதில் அவ்வளோ சத்து இருக்குது. ஏன்னா அதில் குறிப்பாக அதிகமாக இருக்கிறது வந்து விட்டமின் சி. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சம்மரில் நம்மளை ஓரளவு குளிர்ச்சியாக ஓரளவு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணக்கூடிய விட்டமின் பார்த்தா விட்டமின் சி. இந்த விட்டமின் சி இருக்கக்கூடிய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இந்த சீசனில் கிடைக்கக்கூடியது. பட் எல்லா சீசன்லையும் இப்போ கிடைக்குது. இந்த கமலா ஆரஞ்சு வந்து இப்போது பழங்களில் நீங்கள் வாங்க போனீங்கன்னா, கமலா ஆரஞ்சு எங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த மூலையில் ஓரமாக இருக்குது பாருங்கள் அப்படிம்பாங்க. ஒரு குப்பை தொட்டியை விட ஒரு ஓரமாக வச்சுருப்பாங்க. பட் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷோகேஸ் பண்ணக்கூடிய ஆரஞ்சு வந்து கலர் கலராக இருக்கிறது, நல்ல ஒரு க்ளோயிங்காக இருக்கிறது தான் இருக்குது. பட் அதில் அந்தளவுக்கு நியூட்ரியன்ட் இருக்கா அப்படின்னா கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ அது ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு இதில் பார்த்துருக்கோம், கெட்டு போகாமல் கிட்டத்தட்ட நம்ம வாங்கி வச்ச ஆப்பிள் அந்த ஆரஞ்சு வந்து கிட்டத்தட்ட 10 மந்த் வரையுமே அது கெட்டு போகாமல் அப்படியே இருக்குது. பட் கமலா ஆரஞ்சு அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 15-20 நாளில் நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா அது அப்படியே அழுகி போயிடும், அது வந்து கெட்டு போகிடும். ஸோ அதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் இல்லாமல் ஒரு நியூட்ரியன் வேல்யூ முழுசாக இருக்கக்கூடியது வந்து இந்த கமலா ஆரஞ்சு. இந்த கமலா ஆரஞ்சு வந்து அந்த அளவுக்கு நியூட்ரியன்டான ஒரு விஷயம். அது எடுத்துக்கிறது இந்த சம்மர் வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பழங்கள்ல இந்த கமலா ஆரஞ்சு ஒன்று. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த பழம் சாப்பிட்டாலும் ரொம்ப இனிப்பா இருக்கு. கமலா ஆரஞ்சு எல்லாம் சம்டைம்ஸ் புளிக்கும், இப்பெல்லாம் வந்து தேன் மாதிரி இனிக்குது. அப்புறம் பைனாப்பிள் பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே இனிக்குது. இப்போ வரக்கூடிய எல்லா பழங்களுமே வந்து இந்த இனிப்பு சுவை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. தர்பூசணி பாத்தீங்க அப்படின்னா கலர் ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்டும் அப்படி இருக்கு, தேன் மாதிரி இருக்கு. ஸோ இதற்கான காரணம் எல்லாம் என்ன சார்? இப்ப இருக்கக்கூடியது எல்லாமே இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியலா வர்றதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகளா? இது சாப்பிட்றது நிஜமாவே ஹெல்தியான விஷயம் தானே? ஸோ நான் என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் சொல்கிறது வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கே இப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ இந்த பழம் சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா எல்லாமே மாறிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருடைய தன்மையும் மாறிடுச்சு. பழங்களுடைய டேஸ்ட், நேச்சுரல் டேஸ்ட்டே மறந்துடுச்சு.
ஸோ அதனால இதுதான் நல்லது, இது கெட்டதுன்னு சொல்ல முடியாத சுச்சுவேஷன்ல தான் உண்மையா பிராக்டிஸ் பண்ற டாக்டர்ஸ், அக்கறை உள்ள டாக்டர்ஸ் எல்லாருமே ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கோம் நாங்க. இப்போ நீங்க கேட்ட மாரி இனிப்பு தன்மைங்கிறது வந்து நீங்க மாறிடுச்சு அப்படின்னா, இதே மாதிரி இருக்கக்கூடிய ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஃப்ரூட்ஸ் வந்து நெறைய வர ஆரம்பிச்சுருச்சு. இப்போ நீங்க சொன்ன கமலா ஆரஞ்சு மாரியே பார்க்கறதுக்கு குட்டியா இருக்கும். பேபி ஆரஞ்சுன்னு ஒண்ணு இருக்கு. அது அங்க தூரத்துல இருந்து பார்த்தாலே தெரியும். அழகா அட்ராக்டிவா இருக்கும். அத வாங்க அப்படியே ஓப்பன் பண்ண உடனே அவ்வளோ ஒரு சாஃப்ட்டா எடுத்து ஓப்பன் பண்றதுக்கு, சாப்பிடுறதுக்கு அந்த அளவு அட்ராக்டிவா இருக்கு. பட் நியூட்ரியன்ட் வேல்யூ தான் இதுல ரொம்ப ரொம்ப விஷயம் இதுல. ஸோ நீங்க கமலா ஆரஞ்சு டைரக்ட்டா எடுக்கும்பொழுது அது ரொம்ப ரொம்ப நல்லது. விட்டமின் சி கிடைக்கும். சைக்காலஜிக்கலா விட்டமின் சி உடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே பேசும்போது பார்த்துருப்போம். நம்ம கப்பல்கள்ல டிராவல் பண்ணும்பொழுது, இந்த ஸ்கர்வின்னு வரக்கூடிய டிசீஸை மேனேஜ் பண்றதுக்கு, இந்த சீ சிக்னஸை குறைக்கிறதுக்கு, இதெல்லாம் சைக்காலஜிக்கலா ஒரு பெரிய ரோல் பண்ணக்கூடியது தான் இந்த விட்டமின் சி. அது வந்து எலுமிச்சம்பழத்திலையும், ஆரஞ்சு பழத்திலையும் நிறையா இருந்திருக்கு. அதனால மாலுமிகள் அதிகமாக பயன்படுத்தின ஒன்று இந்த விட்டமின் சியில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரூட்ஸ். அதில் இந்த கமலா ஆரஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அது எல்லாமே மாறி போயிட்டு இப்போ புதுசாக அட்ராக்டிவான விஷயங்கள் வந்ததில் ரொம்ப ரொம்ப சிக்கல். பட் கமலா ஆரஞ்சா நீங்கள் தேடி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்ப கிடைக்குதா அப்படிங்கிறதா அடுத்த கேள்வியா இருக்கு. பட் இருந்தாலும் தேடி பார்க்கிறது நல்லது. ஸோ இந்த சம்மர் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, என்ன மாதிரியான வேற பழங்கள் நம்ம சாப்பிடலாம்? குறிப்பிட்ட இந்த சம்மர் ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொல்றதுக்கான காரணம் என்ன சார்? ஸோ இது அந்த சீசனை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் இயற்கை நமக்கு கொடுக்குது. இப்போ நீங்கள் குளிர்காலத்தில் இருக்கும் பொழுது வரக்கூடிய பழங்கள் வந்து அந்த குளிர்காலத்தை தாங்கக்கூடிய தன்மை அதில் இருக்கும். இப்போ நீங்கள் சம்மர் காலத்தில் வரக்கூடிய பழங்கள் வந்து இந்த சம்மரை சமாளிக்கிறதுக்கு இயற்கையாக கொடுக்கக்கூடிய கொடை தான் இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ். இப்போ மழை காலத்தில் வரக்கூடிய உணவுகள் நீங்கள் சாப்பிடும்பொழுது இந்த மழை காலத்தில் நோய் வராமல் நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த பொருட்கள்லாம் கிடைக்குது. ஸோ இந்த இதில் நாங்கள் கிராமத்துலாம் சொன்னால் சப்பாத்தி கள்ளி பழம் கூட சாப்பிடுவோம். இந்த சப்பாத்தி கள்ளி பழம் அந்த அளவுக்கு நமக்கு சாப்பிட்ட உடனே ஒரு உடம்புல வந்து ஒரு குளிர்ச்சி கொடுக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். பட் அதே மாதிரி இப்போ பார்த்தா டிராகன் ஃப்ரூட் வந்துருச்சு. இப்போ எல்லாரும் டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் அதில் நியூட்ரியன் வேல்யூன்னு பார்த்தா நம்மளுடைய கண்ட்ரி ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரியன் வேல்யூ விட ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான் அதில் இருக்குது. பட் ஆனால் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம். சீசனல் ஃப்ரூட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த சீசனை நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம உடம்ப சரியான விதத்தில் இந்த வாதம், பித்தம், கபம் மூணையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சீசனில் வரக்கூடிய ஃப்ரூட் சாப்பிட்டா தான் நம்ம உடம்பு அதை தகவமைப்பு கரெக்டாக மேனேஜ் பண்ணும். ஓகே. ஸோ சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வெயில் காலத்துல இப்போ வந்து நுங்கு கிடைக்கும், வெள்ளரிக்காய் கிடைக்கும், தர்பூசணி, கிர்னி பழம் இதெல்லாமே வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே எடுத்துக்கலாமா? யாராவது இதை தவிர்க்கணும் அப்படி ஏதாவது இருக்கா? ஸோ இதில் தவிர்க்கக்கூடிய உணவுகள் எதுவுமே இல்லை. ஏன்னா இதில் வந்து எல்லாமே அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் லெவல் வந்து கம்மியாக இருக்கிறது. இதில் வந்து அதிகமான இனிப்பு இருக்கக்கூடிய சீசனல் ஃப்ரூட்டில் இந்த கோடை காலத்தில் வரதில் எதுவுமே இல்லை. இதில் அவங்க ரொம்ப அதிகமாக இன்ஜெக்ஷன் போட்ட தர்பூசணியோ இல்லை வந்து ரொம்ப கல் வச்ச மாம்பழமோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நம்ம வந்து தொந்தரவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய கோடை காலத்தில் வரக்கூடிய நொங்காக இருக்கட்டும், இளநீராக இருக்கட்டும், நம்ம இப்போ பேசக்கூடிய இந்த கமலா ஆரஞ்சாக இருக்கட்டும், இதெல்லாமே எடுத்துக்கிறதுல வந்து எந்த வித தொந்தரவும் கிடையாது. எல்லா நோய் நிலைகளில் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். இதில் குறிப்பாக விதிவிலக்கு யாருக்குன்னா கிட்னி டிசீஸ், இப்போ கிரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க மட்டும்தான் உங்களுடைய டாக்டருடைய அறிவுரையோட எடுத்துக்கிறது நல்லது. மற்ற எல்லா நோய் நிலைகளில் இருக்கிறவங்களும் இது எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப சேஃபானது தான் இந்த கமலா ஆரஞ்சும் இப்போ இருக்கக்கூடிய கோடைகால உணவு முறை எல்லாமே. ஸோ இப்போ ரொம்ப தண்ணி உணவுகள் வந்து கிடைக்குது. இப்போ கிர்னி மாதிரி, தர்பூசணி மாதிரியான பொருள். இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இதை ஜூஸா வந்து கன்சியூம் பண்ணதா வந்து விருப்பப்படுறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது? சரி, இப்போ அப்படியே கடிச்சு சாப்பிடுறதுங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ எந்த ஃபார்ம்ல எடுத்துக்கலாம்? ஸோ ஃபார்ம் எடுத்துக்கிறதுல சிக்கல் கிடையாது. இப்போ நீங்கள் ரோட்டு ஓரங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி கிருணி பழமாக இருக்கட்டும், தர்பூசணியாக இருக்கட்டும், ஜாரில் அப்படியே வச்சுருப்பாங்க. கலர் கலராக இருக்கும் லைனாக. நீங்கள் அதை போடும்போது அந்த ஜூஸ் போடும்போது பக்கத்தில் நின்று பாருங்கள். அதில் எவ்வளோ சுகர் ஆட் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஸ்பூன் போயிட்டு இப்போ கரண்டியில் அள்ளி அள்ளி போடுறாங்க. இப்போது 2 கரண்டி 3 கரண்டி அதை நீங்கள் ஆட் பண்ணும்போது நீங்கள் வெறும் கிருணி பழத்தை கடிச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதில் அந்த டேஸ்ட் இருக்காது. அதில் வந்து இந்த சுகர் அதிகப்படியான சேர்த்து ஒரு புது ஃப்ளேவர் நமக்கு கிடைக்குது. அந்த டேஸ்ட் எல்லாரும் மயங்கிட்டோம். ஸோ அதனால் ஒரு டேஸ்ட் அதிகமாக இல்லாத ஒரு கிருணி பழத்தை சுகர் அதிகப்படியான சேர்த்து நம்ம சாப்பிடும்பொழுது நம்ம வெயிலை மேனேஜ் பண்ணுறதை நினச்சிட்டு இன்னொரு நோய் நிலைக்கு போய்ட்றோம், டயபெட்டிக். ஸோ இப்போ யாருக்கு ஈஸியாக சுகர் அதிகமாக எடுத்தாலும் ஈஸியாக டயபெட்டிக்காக கன்வெர்ட் ஆயிடும். ஏன்னா ஜெனட்டிக்கலி நம்மளுடைய எல்லாருடைய ஜீனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. டயபெட்டிக்கோடைய லெவல் வந்து இந்தியாவில் இன்னும் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவு பழங்களை அப்படியே கடிச்சு சாப்பிட்றது நல்லது. ஜூஸ் போட்டு குடிக்கிறீங்கன்னா சுகர் இல்லாமல் ஜூஸ் போட்டு குடிக்க முடியும்னா நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் கமலா பழத்தில் ஆரம்பித்தோம். சீசனல் ஃப்ரூட்டாக என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், என்ன ஃபார்மில் எடுத்துக்கணும், யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.